திடீர்னு ஜோதிடம் வரும், திடீர்னு ஆன்மீகம் வரும். இதெல்லாம் தனுசு ராசிக்கு இயற்கை குணம். அப்போ இப்போ இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதத்திலிருந்து ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து 136 நாட்கள் சனி பகவானுடைய யோக காலங்கள். 6ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலையும் 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கிறது. அப்பா மூலமாக வருமானம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த சேர்க்கை இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஒரு கெட்ட பெயரையோ ஒரு அவமானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாக நிச்சயமா நடக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. சோ தனுசு ராசி இந்த மாதம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம்? தாந்திரீக பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை நாள் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு சின்ன குங்குமப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. அந்த குங்குமப்பூவை திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல்ல ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பதிவுங்க. தனுசு ராசிக்குண்டான இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இயற்கையாகவே ஆன்மீகத்திலையும் ஒரு நல்ல குருவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த தனுசு ராசிக்கு உண்டு. திடீர்னு ஜோதிடம் வரும், திடீர்னு ஆன்மீகம் வரும். இதெல்லாம் தனுசு ராசிக்கு இயற்கை குணம். அப்போ இப்போ இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருந்தாலும், உச்சம் பெற்றிருந்தாலும், இந்த மாதம் அர்த்தாஷ்டம சனியில ஒரு ஜாக்பாட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சனி வக்ரமாகிறாரு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அப்படி சனி வக்ரமாக இருந்தனா இந்த மாதத்திலிருந்து ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து 136 நாட்கள் சனி பகவானுடைய யோக காலங்கள். வக்ரமாக இல்லை என்றாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். இருப்பினும் வக்ரமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ். பண வரவு சூப்பரா இருக்க போகுது. பணமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்கக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படும். அதே போல உங்களுடைய காரியம் எல்லாமே நல்லா இருக்குங்க. என்ன விஷயத்த நீங்க தொட்டு நடத்துறீங்களோ அதெல்லாம் வெற்றி கிடைக்கும். எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்குதோ அதெல்லாமே சூப்பர் சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கறது அமைப்பு. அடுத்து பாருங்க செவ்வாய் 5 மற்றும் 12ஆம் அதிபதி ஆகி 6ஆம் வீட்டுக்கு போயினாலும் தன்னுடைய சொந்த வீட்டை 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். குழந்தைகளுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை, தேவையில்லாத சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாம் மனக்குழப்பங்களும் வரும். சோ பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி வக்ரம் ஆகிறதுனாலயும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். டக்குன்னு பேசிடுவீங்க. என்ன ஆப்போசிட்ல பேசுறாங்க அப்படிங்கறது புரியாம பேசக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கும். சோ இப்ப அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும். அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் அங்கிருந்து 12ஆம் இடத்தை பாக்குற நிறைய ட்ரிப்பு போவீங்க. இப்போ ஆன்மீக தீர்த்த யாத்திரைகள் நிறைய போறது, பார்க்கக்கூடிய இடம் மோட்ச வீடு, நீர் வீடாக இருக்கிறதுனால கடல் கடந்து மலை கடந்து போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா தனுசுக்கு ஏற்படும். ஆல்ரெடி போயிருப்பீங்க, அப்படி இல்லைனாலும் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அடுத்து சுக்கிரன் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. இப்ப அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல இருக்காரு. பொதுவாவே 6ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலையும் 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கிறது. அப்பா மூலமாக வருமானம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. அந்த தன்மை, அதாவது கேது அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்ப சுக்கிரனோட சேரும் பொழுது வேலை சார்ந்த விஷயத்துல அதிக ஞானங்கள் கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்குன்னு சொல்றோம். சோ அது சார்ந்த ஞானத்தை அதிகமா கொடுப்பாரு. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி அதை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே 11ஆம் இடம். எப்படி அதை பெருக்கிறது அப்படிங்கிறது. சோ அதுக்குண்டான ஞானத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதாவது சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது, சுக்கிரன் சாரத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறது, ராகு சாரத்தில் கேது சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா பெண் சாப அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இப்ப இங்க 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. இந்த சேர்க்கை இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஒரு கெட்ட பெயரையோ ஒரு அவமானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது தேவையில்லாத இல்லீகல் தொடர்பெல்லாம் 11ஆம் இடம் தான். சோ அதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த டைம்ல கொஞ்சம் சனி அந்த இடத்த பாக்குறதுனால அவமானப்படுத்திடும். கொஞ்சம் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது.
இது உங்களுக்கு நடக்கலாம், உங்க குடும்பத்துல நடக்கலாம், குழந்தைகளுக்கு நடக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த சேர்க்கைக்கு அவங்க எங்க போறாங்க வராங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி கண்ணுல எண்ணெய் ஊத்தி பார்க்கணும். ஆனா வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது நல்ல இந்த டைம்ல இது ஒரு நெகட்டிவாக கொடுத்தாலும் பாசிட்டிவ் வந்து வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, நல்ல லாபத்தோட வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து புதன் 7 மற்றும் 10ஆம் அதிபதி அவர் இருக்கிறது 7ஆம் வீட்டிலேயே, சொந்த வீட்டிலேயே இருக்காரு, மிதுனத்திலேயே. அது வக்கரமாகிறார். ஆட்சி பலம் பெற்று வக்கரமாகும் பொழுது உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா தொழில் சூப்பரா அமைய போகுதுன்னு அர்த்தம். தொழில் ரீதியாக நிறைய பேர் சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சேர்ந்து புதுசா தொழில் தொடங்க போறீங்கன்னு அர்த்தம். அதாவது கணவன் மனைவியோட சேர்ந்து புதுசா தொழில் தொடங்க போறீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நல்ல திருமணம் அமைஞ்சு வரப்போகுது. திருமணத்திலிருந்து வந்து தடை தாமதங்கள் எல்லாமே விலக போகுது. எப்படியும் உங்களுக்கு வந்து தேவையில்லாம இருந்த கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை இதெல்லாம் தீரப்போகுது. பரிகாரங்கள் பலிக்க போகுது. செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே சாதகமா வரப்போகுது இந்த மாசம். அதே போல பாருங்க, ஒரு 10ஆம் அதிபதி ஆகிறதுனாலயும் கண்டிப்பாக தொழில் மூவிங்கே இல்லாம இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கூட தொழில் மூவிங் சூப்பரா இருக்கும். தொழில் வந்து சங்கடங்கள் விலகு. தொழில் ரீதியாக இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி தொழில் வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அதே இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருப்பார் 9ஆம் அதிபதி. அப்போ 9ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல வந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 9ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு. அப்ப அப்பா கிட்ட உதவிகள் கேட்கணும், அப்பா சொத்து வரணும், பூர்வீக சொத்து வரணும், வெளிநாட்டுல படிக்க போகணும், வெளியூர் சம்பந்தப்பட்ட பிராப்தங்கள் வேணும்னா 16ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களோட பிளானிங் வைத்துக் கொள்ளுதுங்க நல்லது. 16ஆம் தேதிக்கு மேல ஒரு 8ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 8ஆம் வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு அங்க வந்து குரு உச்சமா இருக்காரு. அப்ப சிவராஜ யோகமா வேலை செய்யும். அதுல இருந்து நேரம் 2ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்ப 2ஆம் வீட்டை முழுக்க பார்க்கும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறதுனா, பண வரவு, தடைப்பட்ட பணம் வரும், மறைமுகமான பணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் யோகம் உண்டு. 8-2 தொடர்பு ஏற்படுறதுனால ஷேர் மார்க்கெட் யோகம், லாட்டரி யோகம், மறைந்த பணம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சுல கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். இதுவும் ஒரு மைனஸ் இருக்கு. எந்த கிரகமுமே பிளஸும் கொடுக்கும், மைனஸும் கொடுக்கும், ரெண்டுமே கொடுக்கும். குருனா முழுமையா குருவும் வந்து நல்லதும் செய்ய மாட்டார். சுக்கரனா முழுமையா சுக்கரன் நல்லதும் செய்ய மாட்டாரு. 50% நல்லது, 50% கெட்டது. எந்த நேரத்துல எப்ப செய்வாங்க, எப்படி செய்வாங்க, தனிப்பட்ட ஜாதகத்துக்கு அவங்கள என்ன காரகத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்த லைஃப். அப்ப இந்த மாதம் 8-2 தொடர்பு ஏற்பட்டு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணவரவு அப்படிங்கிறது ஒரு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களே. அதனால தைரியமாக இருக்கலாம். சோ இந்த கிரக சேர்க்கைகள் மூலமாக கொஞ்சம் உங்களுடைய கேரக்டரையும் கொஞ்சம் இந்த டைம்ல தேவையில்லாம வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மாத்திக்கொண்டால் தப்பிச்சுக்கலாம். இதுதான் உண்மை. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாக நிச்சயமா நடக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. சோ தனுசு ராசி இந்த மாதம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முருகரை வணங்குறது ரொம்ப விசேஷம். அல்லது சிவன் வழிபாடு, மேக்சிமம் தனுசு சிவனை தாங்க வழிபாடு பண்ணுவீங்க. அதாவது எந்த மாற்றம் இல்லை. 2வது முருகர் எல்லாமே. அப்ப சிவன் வழிபாடு எப்பொழுதுமே வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 2வதாக முருகர் வழிபாடு வைத்துக் கொள்வது நல்லது. முருகருக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்வது இன்னும் விசேஷம். அல்லது சம்மங்கி மாலை சாற்றி வழிபாடு செய்வது இன்னும் விசேஷம். தாந்திரீக பரிகாரமாக முழுக்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நாட்கள் எடுத்துக்கோங்க. இந்த 4 வாரத்துல 4 வாரம் செஞ்சீங்கனாலும் ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை நாள் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு சின்ன குங்குமப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. அந்த குங்குமப்பூவை டெய்லி பால்ல போட்டு குடிங்க. செவ்வாய்க்கிழமை குடிக்கிறது இது ஒரு பரிகாரம் தான். இது செய்யும் பொழுது உங்களுக்கு பாதகம் குறையும். அதே போல முருகனுக்கு குங்குமப்பூவும் தேனும், அதாவது தேன்ல குங்குமப்பூ கலந்து முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். அது நீங்க வீட்டுல பண்ணீங்கன்னாலும் சரி, அல்லது வந்து கோவில்ல கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் சரி, இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பரிகாரம், நல்ல வேலை செய்யும். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சக்சஸ் கொடுக்கும். அடுத்தது இந்த மாதத்துக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? மேக்சிமம் லைட் எல்லோ, டார்க் எல்லோ வேண்டாம், லைட் எல்லோ யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதோட பாத்துட்டீங்கன்னா ஏதாவது கிரே கலர் அப்படிங்கறது யூஸ் பண்றது ரொம்ப விசேஷம். என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் 9ஆம் நம்பர் கொஞ்சம் விசேஷமா இருக்கு. அதே போல உங்களுடைய ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டாருன்னா 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க. பெரும் பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இதெல்லாம் இந்த மாசம் நீங்க பண்ணலாம். மேக்சிமம் இந்த ஜாதகத்துல இதெல்லாம் கொஞ்சம் பண்றப்போ இந்த சுக்கிரன் கேது சேர்க்க, 5ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஒரு பாதகங்களை விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.